இந்தியாவின் முன்னணி இ-காமர்ஸ் நிறுவனமான ஃபிளிப்கார்ட் தன்னுடைய தொழில்நுட்பத்தை குறிப்பாக செயற்கை நுண்ணறிவை மேம்படுத்த எடுக்கப் போகும் ஒரு மாபெரும் நகர்வு பற்றிய செய்தியை பார்ப்போம். வால்மார்ட் நிறுவனத்தின் கட்டுப்பாட்டில் இயங்கும் ஃபிளிப்கார்ட் நிறுவனம் தனது செயற்கை நுண்ணறிவு மற்றும் தொழில்நுட்பத்தை மேம்படுத்துவதற்காக உலகின் முன்னணி நிறுவனங்களில் பணியாற்றிய உயரதிகாரிகளை பணிக்கு அமர்த்தியுள்ளது. மோகன் பாலிசெட்டி மாஸ்டர் கார்டு நிறுவனத்திலிருந்து வந்து இன்ஜினியரிங் பிரிவு துணைத் தலைவராக இணைகிறார். வினய் வைத்யா டாடா டிஜிட்டல் நிறுவனத்தின் முன்னாள் சிடிஓ இப்போது சப்ளை செயின் தலைவராக இணைகிறார். சுமித் லாட் தென்கொரிய நிறுவனமான கூபாங் நிறுவனத்திலிருந்து வந்து ப்ராடக்ட் துணைத் தலைவராகிறார். நிதிஷ் ஜெயின் ரேசர்பே நிறுவனத்திலிருந்து வந்து தலைமை ஆர்கிடெக்டாக இணைகிறார். கோடா ராம்குமார் ஸ்விக்கி நிறுவனத்திலிருந்து வந்து டேட்டா சயின்ஸ் தலைவராக பொறுப்பேற்கிறார். இதன் நோக்கம் வாடிக்கையாளர் அனுபவம், விற்பனையாளர்களுக்கான டூல்ஸ் மற்றும் டிஸ்ட்ரிபியூஷன் ஆகியவற்றை ஏஐ மூலம் அதிவேகமாக்குவது மற்றும் அமேசான், ரிலையன்ஸ் மற்றும் விரைவு வணிக நிறுவனங்களின் போட்டியை சமாளித்து இந்தியாவில் தனது பங்குச்சந்தை வெளியீட்டிற்கு தயாராவது. நீங்கள் ஃபிளிப்கார்ட் ஆப்பில் ஒரு ஷூ தேடுகிறீர்கள் என்றால் அந்த ஆப் உங்கள் ரசனையை புரிந்து கொண்டு உங்களுக்கு பிடித்தமான டிசைன்களை காட்டுவது, அந்த ஷூ உங்கள் ஊருக்கு எவ்வளவு சீக்கிரம் வரும் என்று கணிப்பது, இவை எல்லாமே ஏஐ அதாவது செயற்கை நுண்ணறிவு மற்றும் டேட்டா சயின்ஸ் மூலமாகவே நடக்கிறது. இப்போது ஸ்விக்கி, மாஸ்டர் கார்டு போன்ற பல்வேறு துறைகளில் இருக்கும் வல்லுநர்களை ஃபிளிப்கார்ட் ஒன்று சேர்த்துள்ளது. இதன் மூலம் அவர்கள் தங்கள் ஆப்பை முன்பை விட பல மடங்கு புத்திசாலியாகவும் வேகமாகவும் மாற்றப் போகிறார்கள். ஒரு காலத்தில் ஆன்லைன் ஷாப்பிங் என்பது வெறும் டிஜிட்டல் கேட்லாக் போல மட்டுமே இருந்தது. 1990களில் அமேசான் புத்தகங்களை மட்டும் விற்ற காலத்தில் வாடிக்கையாளர்கள் தாங்களாகவே தேடி வாங்கும் முறை இருந்தது. பின்னர் 2000களில் தொடக்கத்தில் இதை வாங்கியவர்கள் இதையும் வாங்கினார்கள் என்ற சின்னஞ்சிறு தொழில்நுட்பம் அறிமுகமானது. இந்தியாவில் 2007ஆம் ஆண்டு சச்சின் பன்சால் மற்றும் பின்னி பன்சால் ஆகியோரால் தொடங்கப்பட்ட ஃபிளிப்கார்ட் முதலில் வெறும் புத்தகங்களை மட்டுமே விற்றது. ஆனால் இன்று கோடிக்கணக்கான மக்கள் பயன்படுத்தும் போது சாதாரண சாஃப்ட்வேர்களை கொண்டு அதை கையாள முடியாது என்பதால் ஏஐ மீது அதிக இன்வெஸ்ட்மெண்ட் செய்கிறார்கள். தற்போதைய இ-காமர்ஸ் உலகில் குயிக் காமர்ஸ் என்பதே மிகப்பெரிய ட்ரெண்ட். ஜெப்டோ, பிளிங்கிட், ஸ்விக்கி, இன்ஸ்டாமார்ட் போன்ற மளிகை பொருட்களை தாண்டி இப்போது மொபைல் போன்கள், துணிகள் போன்றவற்றையும் 10 நிமிடங்களில் டெலிவரி செய்கின்றன. இது ஃபிளிப்கார்ட் மற்றும் அமேசானுக்கு பெரும் தலைவலியை உருவாக்கியுள்ளது. இதில் இந்திய ஐபிஓ லிஸ்டிங் என்பது மிகப்பெரிய முதலீட்டு வாய்ப்பாகும். ஃபிளிப்கார்ட் கூடிய விரைவில் இந்திய பங்குச்சந்தையில் தனது ஐபிஓ அதாவது இனிஷியல் பப்ளிக் ஆஃபரிங் வெளியிடப் போகிறது. ஃபிளிப்கார்ட் நிறுவனத்தின் ஐபிஓ அறிவிப்பு வரும்போது அதன் வேல்யூவேஷன் மற்றும் திட்டங்களை ஆராய்ந்து முதலீடு செய்யலாம். இது நீண்டகால அடிப்படையில் நல்ல வருமானத்தை தரலாம். நேரடியாக பங்குகளை வாங்க தெரியாதவர்கள் தொழில்நுட்பம் மற்றும் ஏஐ சார்ந்த டெக்னாலஜி, ஐடி மியூச்சுவல் ஃபண்ட்ஸ்களில் எஸ்ஐபி முறையில் முதலீடு செய்யலாம். இங்கு பகிரப்பட்டுள்ள தகவல்கள் அனைத்தும் பொதுவான கல்வி மற்றும் விழிப்புணர்வு நோக்கத்திற்காக மட்டுமே. நாங்கள் செபி அமைப்பில் பதிவு செய்யப்பட்ட நிதி ஆலோசகர் அல்ல. பங்குச்சந்தை மற்றும் மியூச்சுவல் ஃபண்ட் முதலீடுகள் அனைத்தும் சந்தை அபாயங்களுக்கு உட்பட்டவை. முதலீடு செய்யும் முன் திட்டம் சார்ந்த ஆவணங்களை கவனமாக படிக்கவும்.